என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. 42 ஆட்கள் அதே வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? 7th நியூ புக்லயும் 2022 டிஎன்பிசிலையும் கேட்டிருக்கான். என்ன சொல்றான்? 60 பேர் பாத்தீங்கன்னா ஒரு நூல் உருண்டைய சுத்தத்துக்கு 7 நாள் ஆகும் பாம்பா. அப்போ அதே வேலையை 42 பேர் வந்தால் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டுருக்கான். கரெக்டா? நான் சொன்னதை இப்படி எழுதிக்கிட்டு ஒன்றும் இல்லைங்க, இப்படி ஒரு வட்டத்தை போடுங்க, கீழே ஒரு வட்டத்தை போடுங்க. இந்த 2 வட்டம் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் எதில் எக்ஸ் இல்லைன்னு பாருங்க. எதில் இல்லை? 60லையும் 7 இல்லை. அப்போ அந்த 60ஐயும் 7ஐயும் பெருக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ் எந்த வட்டத்தில் இருக்குது? 42 கூட இருக்குது இந்த வட்டத்தில். கரெக்டா? அந்த 42 இருக்குல்ல, அந்த நம்பரை வகுத்துருங்க. அதாவது எக்ஸ் எதில் இருக்கோ அந்த நம்பரை வகுத்துடணும். சுருகுனா ஆன்சரு அம்புடுதான். 1 7 7 6 7 42. ஓர் 6 கேன்சல், மீதி 10 இருக்குது. அப்போ 10 ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஆத்தாடி ஆத்தா, அம்புடுதான், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு மேக்ஸே வரனா கூட பரவாயில்ல, வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம்ல இதே மாதிரி எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாம கொஸ்டின் பார்த்து அடுத்த செகண்டே மின்னல் வேகத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல குரூப் 2ல 3ல இருந்து 4 கேள்விகள் வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம 6வது டேக்கு வந்தாச்சு. 6வது டேவா இப்போதான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றவங்க பிளேலிஸ்ட்ல 2024 குரூப் 2 விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இருக்கும். அதுல போய் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வீடியோ இருக்கும். சரிங்களா? அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ இல்லை இப்போதான் பார்க்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வேற மெத்தேடு தான். மாடல் ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு மாடல் தான் நடத்துறேன். அதனால இந்த வீடியோ முதல்ல நல்லாவே பார்த்துருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த 15 கேள்வியும் ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு நீங்க கிளாஸ் கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆன்லைன் டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆனாதான் அவன் வேல்யூஸ் மாற்றி கொடுத்தா கூட உங்களால அசால்ட்டா ஆன்சர் போட முடியும். சரிங்களா? அதனால ஆன்லைன் டெஸ்ட் எழுதுருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எதிர் விகிதம் கொடுத்துருக்கேன். நேர் விகிதத்துல 2 கிளாஸ் முடிச்சாச்சு. எதிர் விகிதத்துக்கு வந்தாச்சு. ஆமா, இது நேர் விகிதம் எதிர் விகிதம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா சார்னா அதெல்லாம் வேணாங்க. அதான் டைட்டில் தான், மற்றபடி அது நேர் விகிதம் எதிர் விகிதம் எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். சிம்பிளா சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சுட்டு எப்படி போடலான்னு சொல்றேன். 12 பசுக்கள் ஒரு புல் தரைய 10 நாட்கள்ல மேய்கிறது. 20 பசுக்கள் அதே புல் தரையில் டேஷ் மேய டேஷ் நாட்கள் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு 7th நியூ புக் பேக்லையும் அதே மாதிரி 2022 டிஎன்பிசிலையும் கேட்டிருக்கான். இப்போ ஒன்றும் இல்லை, நல்லா கவனிங்க. 12 பசு ஒரு வயல் மேய்துங்க. அந்த புல்லை 10 நாள்ல மேய்ஞ்சிருமா. சரிங்களா? அது எத்தனை ஏக்கர் அதெல்லாம் சொல்ல, ஜஸ்ட் ஒரு நிலத்துல 12 பசு விட்டோன்னா அங்க இருக்கிற புல்லு எல்லாம் மேயறதுக்கு 10 நாள் ஆகும். சரிங்களா? அப்ப 12 நேரம் 10ன்னு போட்டுக்கிட்டேன். இது ஓகேவா? நெக்ஸ்ட் இதே நிலத்துல 20 மாடு சேகரேன் அப்படின்னா எத்தனை நாள்ல அந்த புல்லெல்லாம் தீந்துரும் அப்படின்னு கேட்டிருக்கான். கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஓகே. இப்போ நான் எழுதுந்து புரியுதுங்களா அந்த பேட்டர்னு? 12 பஸ் 10 நாள்ல மேயும், 20 பஸ் எத்தனை நாள்ல மேயும், இவ்வளவுதான் கேள்வி. சரிங்களா? ஓகே. இப்போ நல்லா கவனிங்க. 12 அப்படின்றது 20 அதிகரிச்சிருக்காங்க. கரெக்டா? இந்த பக்கம் எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்காங்க. கரெக்டுங்களா? கரெக்ட். நல்லா யோசிங்களேன். இப்போ உங்க வீட்டுல நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னு வச்சுங்க. 4 பேருக்கு உங்க வீட்டுல உணவு பொருளா இருக்கும்ல, அது ஒரு 7 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு வரும்னு வச்சுங்க. திடீர்னு ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க வீட்டுக்கு விருந்தாளி அப்படின்னா 4 பேர்ன்றது 6 பேரா அதிகரிச்சிடும். கரெக்டா? அதிகரிச்சிட்டா வீட்டுல கிட்ட சாப்பாடு எத்தனை நாள் வரும்? இப்ப 7 நாள்னா 7 நாளோட கம்மியா தான் வரும். 6 நாள் 5 நாள் தான் வரும். ஏன்? 2 பேர் அதிகமாயிட்டாங்க. கரெக்டா? ஆமா தானேங்க? புரியுது நான் சொல்ற கான்செப்ட்? இப்போ அதே மாதிரிதான் ஒரு நிலம் இருக்குது. அந்த நிலத்துல 12 மாடை நான் கட்டி விட்டேன்னா 10 நாள்ல மேய்ச்சி முடிச்சிடும். சரிங்களா? இப்போ அதே இடத்துல 12க்கு பதிலாக 20 அதிகரிக்கிறேன். அப்ப அங்க இருக்கிற உணவு பொருள் அந்த புல்லு கண்டிப்பா 10 விட கம்மியா தான் ஆகும். ஆமாவா இல்லையா? புரியுதுங்களா சொல்றது? அதுதான் நான் வீட்டுல சமையல சொன்னேன், சமையல் உணவு பொருள் சொன்னேன். ஓகேவா? அப்ப கண்டிப்பா, ஏன்னா
மாடுகளோட எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா வேகமா சாப்பிட்றோம். நாள் வந்து 10 நாளைக்கு வராது, 10 நாளை விட கம்மியாக தான் வரும். அது எத்தனை நாள் நம்ம கண்டுபிடிக்க போறோம், ஆனா கண்டிப்பா 10 நாளை விட கம்மியா தான் வரும். ஆமாவா இல்லையா? கான்செப்ட் புரியுதா? புரியுது. அப்போ இந்த பக்கம் அதிகரிச்சிருக்கு, இந்த பக்கம் குறையுது. கரெக்டா? ஏன்னா 10ன்றது 10 விட கம்மியா தான் வரும். அப்போ ஒரு பக்கம் அதிகரிச்சு இன்னொரு பக்கம் கம்மியா வர மாதிரி வந்தா, ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டு இன்னொரு பக்கம் கம்மியா வர மாதிரி வந்தா இந்த வட்டத்தை இப்படி போடுங்க. சரிங்களா? நான் போடுறேன் பாருங்க. இதே மாதிரி வட்டத்தை போட்டுங்க. போட்டுட்டு எந்த வட்டத்துல எக்ஸ் இல்லை அப்படின்னு பாருங்க. 12லையும் 10லையும் இல்லை, அந்த 12ஐயும் 10ஐயும் பெருக்குங்க. எந்த வட்டத்துல எக்ஸ் இல்லையோ அதுல இருக்கிற நம்பரை பெருக்கணும். எந்த வட்டத்துல எக்ஸ் இருக்கோ அந்த இருக்கிற நம்பரை வகுத்துக்கணும். எதுல இருக்குது? கீழே இருக்குது பாருங்க, எக்ஸ் இதுல இருக்கு, அப்ப அதுல இருக்கிற நம்பரை வகுத்துக்கணும். சுருள ஆன்சர். அவ்வளவுதான், மெத்தேடே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எப்படின்னா கேட்டோம், அடிச்சு லாஸ்ட் போயிடலாம். 0 0 கேன்சல், 2ல பாதி 1, 12ல பாதி 6, அப்போ 6 நாட்கள். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஆத்தாடி ஆத்தா, அப்படிதாங்க, முடிஞ்சு போச்சு. புரியுதா? இப்ப சொல்லுங்க, இது கஷ்டமா? சொல்லுங்க. சூப்பர், ஈஸி தான். நீங்க கொஞ்சம் யோசிச்சா போதும். நான் 5 கொஸ்டின்ல 9 கொஸ்டின் நடத்த போறேன். சரிங்களா? ஒரு 5 6 கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்வொர்க்காக கொடுக்க போறேன். அதை போடுங்க, ஈஸியாவே இருக்கும். சரிங்களா? அடுத்தது இங்க பாருங்க, 2022 குரூப் 4ல கேட்டிருக்கேன். இதே கணக்கு தான். என்னன்னா 12 மாடு ஒரு வயல்ல 10 நாள்ல மேய்கிறது எனில் 20 மாடுகள் அதே வயல்ல எத்தனை நாள்ல மேயும்? இதே கணக்கு தான். புக்ல கிடத்துல பசுக்கள்னு கொடுத்தான், இதுல மாடுகள்னு கொடுத்துறான். பார்த்தீங்களா? இதான் மாத்துவாங்க, வேற ஒன்றும் மாற்ற மாட்டாங்க. ஒன்று பேரை மாற்றி விட்டுருவான், இல்லை வேல்யூஸை மாற்றிடுவான். சரிங்களா? சேம் கொஸ்டின் தான், பட் 2022 குரூப் 4ல கேட்டதால உங்களுக்கு போட்டிருக்கேன். இதுக்கு ஆன்சர் 6 தான். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. அடுத்த கணக்குங்க. 2வது கணக்கு பார்த்தா, ஒவ்வொரு பக்கத்திலும் 35 வரிகள் கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 120 எனில் ஒவ்வொரு பக்கத்திலும் 24 வரிகளாக இருந்தால் அப்புத்தகத்தின் மொத்த பக்கங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு 2019 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்கான். சரிங்களா? ரொம்ப ஈஸி, நல்லா கவனிங்க. என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு புக் இருக்குன்னு வச்சுங்க. அந்த புக்ல நான் வரியெல்லாம் எண்ணி பார்க்குறேன். ஒரு பக்கத்துக்கு 35 வரி இருக்குங்க. அப்ப அவன் என்ன பண்ணிருக்கான், ஒரு பக்கத்துக்கு 35 வரி டைப் பண்ணா அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ண 120 பக்கம் வேணுங்க. ஓகேவா? இது புரியுதா? ரைட். இப்போ அதே அளவு, அதே ஸ்டோரி தான். சரிங்களா? இப்போ ஒரு கதை அப்படி வச்சுங்க, ஒரு கதை இருக்கு. அந்த கதைக்கு ஒரு பக்கத்துக்கு 35 வரி அடிச்சுன்னா 120 பக்கம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க புக் அடிக்கிறவங்க. ஓகேவா? இப்போ என்ன நான் சொல்றேன், இல்லப்பா இதை நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பக்கத்துக்கு 24 வரி அடிங்களேன். அப்படி அடிச்சா எத்தனை பக்கம் போவோம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கான். புரியுதா கொஸ்டின்? நான் இப்போ எழுதுறது புரியுதுங்களா? ஓகே, நல்லா யோசிங்க. இப்போ ஒரு பக்கம் 35 வரி இருந்தா 120 பேஜ் ஆகும்ன்றான். இந்த 35ன்றத 24ஆ குறைச்சிட்டேன். அப்போ ஒரு பக்கத்துல லைனை நான் குறைச்சா கண்டிப்பா பேஜ் அதிகமாக தானே ஆகும். ஆமாவா இல்லையா? புரியுதா நான் சொல்ற மீனிங்க? தெளிவா புரியுதுங்களா? இப்போ இப்படி கூட வச்சுங்க, ஒரு எக்ஸாம்பிளுங்க. மொத்தம் 1000 வரி இருக்குது. ஓகேவா? அந்த 1000 வரிக்கு ஒரு பக்கத்துக்கு 35 வரி போட்டா 120 பக்கமும் 1000 வரி முடிக்க. நான் சும்மா ஒரு புரியத்துக்காக சொல்றேன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 24 வரியா ஒரு பக்கத்துக்கு மாத்தினா கண்டிப்பா அந்த 1000 வரி அடிக்க 120 விட அதிகமா தான் ஆகும். ஆமாவா இல்லையா? தெளிவா புரியுதுங்களா? ரைட். அப்போ இந்த பக்கம் குறையுது. 35ன்றது 24 குறைச்சிட்டான். ஆனா இந்த பக்கம் என்ன ஆகும், 120ன்றது கண்டிப்பா 120 விட அதிகமா தான் போகும். அது எவ்வளோன்றத நம்ம அக்குரேட்டா கண்டுபிடிக்க போறோம், பட் அதிகமாக தான் ஆகும். ஆமாவா இல்லையா? தெளிவா புரியுதா? அப்போ ஒரு பக்கம் அதிகரிக்கிற மாதிரி வந்து இன்னொரு பக்கம் குறையிற மாதிரி வந்தா, இல்ல ஒரு பக்கம் குறையிற மாதிரி வந்து இன்னொரு பக்கம் அதிகரிக்கிற மாதிரி வந்தா நம்ம என்ன பண்ணோம்னா வட்டத்தை இப்படி போடணும். இருங்க, கலர் மாத்திக்கிறேன். இப்படி ஒரு வட்டம், இப்படி ஒரு வட்டம், நீட்டா வட்டத்தை போட்டுங்க. எந்த வட்டத்துல எக்ஸ் இல்ல, 35ல 120 இல்ல, அப்போ 35 × 120 எழுதிக்கிறேன். எதுல வந்து எக்ஸ் இருக்குது, எந்த வட்டத்துல? இதோ இருக்கு. 24 கூட இருக்குது.
அதை எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கோ அதுல இருக்கிற நம்பரை வகுத்துங்க, 24 வகுத்துருங்க. சுருகுனா ஆன்சர் பா. இங்க பாருங்க, ஓர் 12 12, ஈர் 12 24. அடுத்து இதில் அடிச்சு கொடுத்தா இதுல பாதி 1, 10ல் பாதி 5. அப்போ 35யும் 5யும் பெருகணும். 35 5 பெருகினா 15 50, 25 100, 35 150. கரெக்டா? 150. ஓகே. அதுக்கப்புறம் 5 25. ஓகேங்களா? நான் பெருகிறேன், வேற ஒன்றும் பாடல. 5 2 7 7 7 இல்லையா? 7 1 175. அப்போ மொத்தம் 175 பக்கங்கள். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அப்படிதான் முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிட்டு இருக்கும். அப்போ இந்த மாதிரி கணக்குல ஒரு பக்கம் அதிகரிக்கிற மாதிரி வந்தா இன்னொரு பக்கம் குறையிற மாதிரி வந்தா, சரிங்களா, உங்க வட்டத்தை இப்படியா நீட்டா போட்டுக்கிட்டாவே போதும், கடற்கரை ஆன்சர் போட்டுடலாம். கொஞ்சம் யோசித்தாவே போதுங்க. இதுக்கு நீங்க உக்காந்து ஃபார்முலா இல்லை நேர் விகிதம் எதிர் விகிதம் ஐயோப்பா அதெல்லாம் வேணும். சரிங்களா? கொஞ்சம் புரியல அப்படின்றவங்க கூட அடுத்தடுத்த கணக்கு பார்த்தா தெளிவா புரிஞ்சிடும். இப்ப நீங்களே பாருங்க, அடுத்த கேள்வி. அடுத்தது 3வது கேள்வி. இதை இன்ட்ரோல பார்த்தோம், நான் சொல்றேன் பாருங்க. 60 பேர் ஒரு நூல் உருண்டைய நூறுக்க, இப்படி சொல்லலாம். ஒரு நூல் உருண்டைய சுத்தத்துக்கு 7 நாள் ஆகும். சரிங்களா? இப்ப அதே இடத்துல 60 பேருக்கு பதிலா 42 பேர் வேலைக்கு வந்துடுறான். 42 பேர் அந்த வேலைக்கு வந்துட்டா எத்தனை நாள்ல அந்த வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. நான் முதல்ல எழுதிட்டுன்னே சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு வேலைக்கு 60 பேர் வந்தா 7 நாள்ல முடிச்சிடலாம். இப்படி கூட சொல்லலாம். ஓகேவா? ஒரு 60 பேர் வந்தா 7 செங்கலை கட்டி முடிச்சு 7 நாள்ல ஒரு வீடை கட்டி முடிச்சிடுவாங்க, அப்படி சொல்லுவோம். 60 பேர் வந்தா 7 நாள்ல ஒரு வீடை கட்டி முடிச்சிடுவாங்க. இப்போ அதே வீட்டை கட்ட 42 பேர், 42 தானே? எஸ், 42 பேர் வந்தா எத்தனை நாள் அந்த வீடை கட்டுவாங்க? அதுதான் நான் வீடுன்னு சொல்றதுக்கு பதிலாக அவன் நூல் உருண்டைன்னு சொல்லிட்டான். ஓகேவா? புரியுதா? ஓகே, பேருந்து புரியுதுங்களா? புரியுது. இப்போ நல்லா யோசிங்களேன். 60 பேர் வந்தா ஒரு வீடு கட்ட 7 நாள் ஆகும். அப்போ அந்த 60 பேருக்கு பதிலாக 42 பேர்னு குறைஞ்சிட்டா வீடு கட்டுறதுக்கு நாள் அதிகமாக தானே ஆகும். ஆமா தானேங்க? புரியுதுங்களா? அப்ப 7 நாளை விட அதிகமாக தான் ஆகும். ஆமாவா இல்லையா? புரிஞ்சிருச்சா? ரைட். அப்போ இந்த பக்கம் குறையுது. 60 பேருக்கு பதிலாக 42 பேருன்னு குறைச்சிடுறாங்க. ஆனா வேலை முடிகிறதுக்கு 7 நாள்ன்றது 7 நாளை விட அதிகமாக தான் ஆகும். ஒரு பக்கம் குறைஞ்சி இன்னொரு பக்கம் அதிகரிக்கிற மாதிரி வந்தா கரெக்டா? இதே மாதிரி நீங்க கூட யோசித்து பாருங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நூல் உருண்டிய நூறுக்க சுத்தத்துக்கு 60 பேருக்கு 7 நாள் ஆகும். அப்போ அதுக்கு பதிலாக 42 பேருக்கு கம்மியா வந்தா 7 நாளை விட அதிகமாக தான் ஆகும் அந்த வேலையை முடிக்க. கரெக்டா இல்லையா? எஸ். அப்போ ஒரு பக்கம் குறையுது, ஒரு பக்கம் அதிகரிக்குது. இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்க வட்டத்தை இப்படி போட்டுங்க. போட்டீங்களா? ஸோ ஜஸ்ட் ஹாரிசாண்டலா போட்டுட்டு இந்த எந்த வட்டத்துல எக்ஸ் இல்லை அப்படின்னு பாருங்க. எந்த வட்டத்துல இல்லை? 60லயும் 7லயும். அந்த எதுல இல்லையோ அந்த 2 நம்பரையும் பெருக்குங்க. எதுல எக்ஸ் இருக்குது? 42ன்ற நம்பர்ல. கரெக்டா? எதுல எக்ஸ் இருக்குதோ அதுல இருக்கிற நம்பரை வகுத்துங்க. சுருகுனா ஆன்சர். 1 7 7, 6 7 42. ஏன்னா 7 49, அப்ப 6 7 42. 6க்கு 6 கேன்சல், 10 ஆன்சர். அவ்வளவுதான், 10 நாள். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அவ்வளவுதாங்க, முடியும். அடுத்தது 4வது கேள்வி. ஒரு பெட்டி தக்காளியின் விலை 200 ரூபாய். வேந்தன் அவரிடம் உள்ள பணத்திற்கு 13 பெட்டிகளை வாங்குறாரு. ஒரு பெட்டியின் விலை 260 ரூபாவாக அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும் அப்படின்னு 2022 டெட் பேப்பர் 1லயும் 7th நியூ புக்லயும் கொடுத்துருக்காங்க. அதாவது வேந்தன் ஒரு தக்காளி வியாபாரிங்க. அவர் என்ன பண்றாரு, ஒரு பொட்டி 200 ரூபாய் அப்படின்னா அவர்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு ஜோப்ல, அது எவ்வளோன்னு சொல்லலை. ஆனா அவர்கிட்ட இருக்க அமௌண்ட்டுக்கு 13 பொட்டி வாங்கலாம். அப்போ 200 ரூபாய் ஒரு பொட்டின்னா 13 பொட்டி வாங்குற மாதிரி பணம் வச்சிருக்காரு. இப்போ அவர் பணத்தை சேஞ்ச் பண்ணல. மறுநாள் வராரு. மறுநாள் இப்போ ஒரு பொட்டி எவ்வளோப்பான்னு கேட்டா, நேற்று 200 ரூபான்னு சொன்னவன் இன்னைக்கு 260 ரூபாய் அப்படின்னு சொல்றான். அடக்கடவுளே,
இப்போ அவர்கிட்ட நேற்று என்ன அமௌண்ட் எடுத்து வந்தாரோ அதே அமௌண்ட் தான் இன்னைக்கு எடுத்து வந்திருக்காரு. ஆனால் எத்தனை பொட்டி அவரால் வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? சூப்பர். இப்போ நல்லா யோசிங்க. 200ன்றது 260 அதிகரிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் நேற்று 13 பொட்டி வாங்கினீங்க. 200 ரூபான்னு சொன்னால் 13 பொட்டி வாங்கிட்டேன். இருக்கிற அமௌண்ட்டு சேஞ்ச் ஆகல. வீட்டில் நம்மக்கிட்ட ஜோபில் இருக்கிற அமௌண்ட் அதே தான் இருக்குது. அப்போது நல்லா யோசித்து பாருங்க. ஒரு பொட்டி 260 ரூபான்னா கண்டிப்பாக 13 பொட்டி வாங்க முடியாது. அதை விட கம்மியாக தான் வாங்க முடியும். ஆமாவா இல்லையா? தெளிவாக புரியுதுங்களா? அப்போது இந்த பக்கம் அதிகரிச்சிருக்கு. 200ன்றது 260 அதிகரிச்சிருக்கு. இந்த பக்கம் 13ன்றது கண்டிப்பாக 13 கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா விலைவாசி ஏறிட்டா நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டு கம்மியாக தான் வரும். ஆமாவா இல்லையா? ஆமாம். சூப்பரு. அப்போது இந்த பக்கம் குறையுது, இந்த பக்கம் அதிகரிக்குது. ஒரு பக்கம் குறைஞ்சி ஒரு பக்கம் அதிகரிக்கிற மாதிரி வந்தா உங்க வட்டத்தை இந்த மாதிரி வெர்டிகலரா போட்டுங்க. வெர்டிகல் ஹரிசாண்டலா, சரிங்களா? அதாவது டிஸ்பிளே தெரியுற மாதிரி போட்டுங்கப்பா. வெர்டிகல் ஹரிசாண்டலாம் தெரிஞ்சா கூட பரவாயில்ல. இதுல எந்த வட்டத்துல எக்ஸ் இல்ல? 200லயும் 13லயும். அப்ப அந்த 200யும் 13யும் பெருக்கிங்க. பெருக்கிட்டேன். எதில் எக்ஸ் இருக்குது? 260ல். ஏன்னா அதோட தானே இருக்குது. அந்த 260 அப்படியே வகுத்துருங்க. சுருகுனா ஆன்சர்ப்பா. 0க்கு 0 கேன்சல். 13 ஒரு வாட்டினா இது 2 வாட்டி. 13 26. ஆமாம் தானே? ஸோ இதில் பாதி 1 இல்லை, இந்த 2க்கு 2 கேன்சல் 10ன்னு இருக்கும். அப்போ 10 போட்டி வாங்கலாம். ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. ஆத்தாடி ஆத்தா, அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சு. எம்புட்டி ஈஸியாக இருக்குதுன்னு இப்போ தெரிஞ்சு போச்சிங்களா? அடுத்த கணக்கு பார்ப்போம் வாங்க. அடுத்தது 5வது கேள்வி. 5வது கேள்வி என்னன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேள்வி. நல்லா உத்து கவனிக்க வேண்டிய நேரம். ஒரு விவசாயி கிட்ட 144 வாத்துகள் இருக்குதுங்க. 28 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் வச்சிருக்காரு. அவர் 32 வாத்துக்களை வித்துட்டாரு. எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு 7th நியூ புக்லையும் 2022 டிஎன்பிசிலையும் கேட்டிருக்கான். கொஞ்சம் யோசித்து போடுங்க. மாற்றி போட்டுனா ஆன்சர் வராது. என்ன சார் அப்படின்னு கேட்டால், ஒரு வாத்து விற்கிறவர், அவர்கிட்ட 144 வாத்து இருக்கு. அந்த வாத்து விற்கிறவங்க அவங்க கூடவே உணவுப் பொருள் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த 144 வாத்துக்கும் 32 நாளுக்கு உணவு கொடுக்கறதுக்கு கரெக்டாக குடோன்ல ஸ்டாக் இருக்குதுங்க. இப்போ திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சு, ஒரு 32 வாத்து வித்து போச்சு, வாங்கி போயிட்டாங்க. அப்போ 144 இருந்த இடத்துல இப்போ 32 வாத்து வித்துட்டாங்க, வெளியே போயிடுச்சு. மீதி எவ்வளோ இருக்கும்? அதான், ஏன்னா அவன் சொல்ல வெறும் 32 வாத்துகள் வித்துடுச்சுன்னு சொல்லிட்டான். நீங்கள் 32 எடுத்துக்கூடாது. அப்போ 32 வாத்து வெளியே போயிடுச்சு. மீதி எவ்வளோ இருக்கும்? 144ல் 32 மனசுலேயே கழிங்க. 112 வாத்து இருக்குமா? அப்போ 112 வாத்துகளுக்கு எத்தனை நாளுக்கு உணவு வரும்? இதான் என் கேள்வி. ரொம்ப ஈஸி. இதை போட்டால் ஆன்சர் வந்துருச்சு. என்னன்னா 144ன்றது 112 குறைஞ்சிருக்கு. ஆமாம் தானே? குறைஞ்சிருக்கு. எஸ், நீங்களே கவனிங்க. இப்போ நான் முதல் கணக்குலேயே சொன்னேன், உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு 7 நாளைக்கு உணவுப் பொருள் வச்சுருக்கீங்க. திடீர்னு 2 பேர் வெளியே டூர் போயிட்டாங்க. நீங்கள் என்ன ஆகுது? இன்னும் 2 பேர் தான் வீட்டில் இருக்கீங்க. அப்போ 7 நாளைக்கு வச்சிருந்த உணவுப் பொருள் கண்டிப்பாக அதிகமான நாள் தான் வரும். ஆமாவா இல்லையா? ஏன்னா ஆள் குறைஞ்சிட்டா உணவுப் பொருள் அதிக நாள் வரும். கரெக்ட் தானே? அப்போ அதே மாதிரி தான் நம்ம 144 வாத்து இருக்கும்போது நம்ம கிட்ட இருந்த உணவுப் பொருள் 32 நாளைக்கு வரும். இப்போ நம்ம கிட்ட 32 வாத்து வித்துருச்சு. மீதி 112 வாத்து இருக்குது. அப்போ குறைஞ்சிருச்சா? அப்போ இந்த குறையும் போது கண்டிப்பா டேட்டு அதிகமாக தான் ஆகும். ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப இந்த பக்கம் குறையுது, இந்த பக்கம் அதிகரிக்குது. கரெக்டா? கரெக்ட். முடிஞ்சிச்சு. இதை கொஞ்சம் யோசித்தா போதும். அப்படின்னா ஒரு பக்கம் அதிகரிக்குது, ஒரு பக்கம் குறையுது, இல்லை ஒரு பக்கம் குறையுது, ஒரு பக்கம் அதிகரிக்குது. இந்த மாதிரி மாறி மாறி வந்துச்சுன்னா உங்களுடைய வட்டத்தை இப்படி போட்டுங்க. இப்படி வட்டத்தை போட்டுட்டு எந்த வட்டத்துக்குள்ள எக்ஸ் இல்லை? 144 32. அப்போ 144யும் 32யும் பெருக்கணும். சரிங்களா? எதில் எக்ஸ் இருக்குது? 112 கூட அந்த 112 வகுத்துக்கணும். சுருகுனா ஆன்சர். இந்த சுருகத்துக்கு தான் டைம் ஆகுமே தவிர மற்றபடி ஈஸிப்பா. எதில் அடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். எதில் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா 32ல் பாதி, 30ல் பாதி, 15, 16 அப்படின்னு வரும். சரிங்களா? நம்ம முதல் பாதியாக போட்டுருவோம். அதான் பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? 32ல் பாதி 16 வருமா?
112ல பாதி எம்புட்டு வருதுன்னு பாருங்க. 112ல பாதி வந்து பார்த்தீங்கன்னா 56 அப்படின்னு வரும். சூப்பர். மறுபடியும் நான் எதில் அடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் இந்த 56 பாதியாக மாத்துறேன். 56ல பாதி 28 அப்படின்னு வரும். இப்போ இந்த 16ல பாதியில் 144 அடிப்போம். ஏன்னா பெரிய நம்பர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துடலாம். 144ல பாதி 72ன்னு வருங்க. கரெக்டா? கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்? இப்போ பாருங்க வேற என்ன வாய்ப்பாடு எடுக்கலாம்? சின்ன சின்னவே அடிச்சுட்டு வாங்க. ஏன்னா கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஈஸியா இருக்கும். சரிங்களா? அப்போ 28 இருக்குதா? 28ல பாதி என்னன்னு பாருங்க. 28ல பாதி 14 அப்படின்னு வரும். சரிங்களா? இந்த 72 பாதி ஆயிக்கும். அதான் ஈஸி. 72ல பாதி வந்து பார்த்தா 36 அப்படின்னு வரும். சூப்பர். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம்? மறுபடியும் பாருங்க. எதில் அடிக்கலாம்? இல்லைங்க அப்படியே இந்த 14ல பாதி 7 பெரிய வாய்ப்பாடே வரல. இந்த 36ல பாதி என்ன வருது பாருங்க. 36ல பாதி 18 அப்படின்னு வருது. என்னப்பா அது அடிக்க முடியாத மாதிரி வருது. 7ஆம் வாய்ப்பில் எதுவுமே வராத. இருங்க ஏதோ ஒரு நம்ம தப்பு பண்றோம். 1 செகண்ட் பார்த்துட்டு சொல்றேன். இருங்க நான் மறுபடியுமே எடுத்துன்னு வந்துட்டேன். ஏன்னா ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கரெக்டாக அடிக்கலாம். இப்போ பாருங்களேன், நான் சிம்பிளா ஏதாவது ஒரு வாய்ப்பாடை பர்ஃபெக்டா யூஸ் பண்ண மட்டும்தான் முடியும். அப்படின்னா நான் என்ன பண்றேன், முதல்ல இதுல 7ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கலாம். அதான் கரெக்டா இருக்குமா? இல்லை, முதல்ல நான் பாதியாவே ஃபர்ஸ்ட் மாத்திடுறேன். ஏன்னா இப்போ வேகமா போட்டா நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இருந்தாலும் எந்த வாய்ப்பாடை கரெக்டா பயன்படுத்தணும்னு பார்க்குறேன். பார்த்தீங்களா? இதான் நான் தப்பு பண்ணியிருக்கேன். என்னன்னா இங்க பாருங்க, நான் கணக்கே மாத்தி போட்டிருக்கேங்க. அதனால தான் இம்மா நேரம் வரல. நான் பாருங்க, நான் எடிட்லாம் பண்ணல, அப்படியே தான் போடுறேன். என்ன தவறு பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன். சிம்பிள் தான், கான்செப்ட் சிம்பிள் தான். அதாவது 144 வாத்துக்கு 28 நாளுக்கு தான் வரும். நான் வந்து 32 தப்பா போட்டேன். இதே மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. கான்செப்ட் கரெக்டு, நான் போட்டது தப்பு. கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சி திட்டின்னு இருப்பீங்க. பட் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. இப்போ 112 வாத்துக்கு எத்தனை நாள் வரும்? இதான் கேள்வி. கரெக்டா? எல்லாம் ஒன்று தான். பட் என்னன்னா இங்க 32 தவறா போட்டேன். சரிங்களா? ஓகே சாரி. இப்போ பாருங்க, நான் எடிட்லாம் பண்ணல, அப்படியே போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ இதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஜஸ்ட் என்ன ஆகுதுன்னா 144 × 28 டிவைடட் பை 112. இப்போ கரெக்டாக வரும் பாருங்க. சரிங்களா? அப்போ இன்னும் அது வரவே இல்லையேன்னு யோசிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம பாருங்க, இப்படியே பாதியாக மாற்றினாலும் கரெக்டாக வரும், இல்லை 7ஆம் வாய்ப்பாடு போட்டாலும் கரெக்டாக தான் வரும். நீங்கள் எது வேணாலும் போட, நான் 7ஆம் வாய்ப்பாடு போடுறேன். 1 7 7ங்க. கரெக்டா? மீதி எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. பக்கத்தில் போட 42. 6 7 42. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 4 7 28. 7 14 28. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன், ஒரு நாள் 4, நன்னாங்கு 14. இந்த 2ல பாதி 4, 144ல பாதி 72. அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2ல பாதி 1, 72ல பாதி எவ்வளோன்னா 70ல பாதி 35, 2ல பாதி 1 36. அவ்வளோதான் ஆன்சர். பாருங்க, சிம்பிளாக தான் இருக்கு. ஸோ 36 ஆன்சர். இப்போ நம்ம என்ன தப்பு பண்ணோம்னா இந்த 32 எடுத்து வந்து இங்கே போட்டது தான். சரிங்களா? அது கரெக்டாக எழுதிட்டு வந்தனாவே ஆன்சர் வந்துடும். புரிஞ்சிடுச்சா? புரியுது. எங்களுக்கெல்லாம் புரியுதே, நீ தான் தப்பு தப்பாக போடுங்கிற. இல்லைம்மா, இதுக்கப்புறம் கரெக்டாக போட்டுரும்பா. ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து சின்னதாக இருக்கிறதால கொஞ்சம் தெரியல, உடம்பு கொஞ்சம் சரியில்லை. சரி, ஓகே. அடுத்தது 6வது கேள்விங்க. 6வது கேள்வி என்ன சொல்கிறான்னா, ஒரு குழி வெட்ட 10 இயந்திரங்கள் 60 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன. அனைத்து இயந்திரங்கள் ஒரே வேகத்தில் வேலை செய்கின்றது எனில் 30 இயந்திரங்கள் அதே குழியை வெட்ட எத்தனை நாட்கள் ஆகும்? 7th நியூ புக்ல கேட்டிருக்கான். என்னன்னா நம்ம கிட்ட 10 மோட்டர் இருக்குது, இல்ல புல்டோசர் இருக்குது, ஒரு குழியை வெட்டணும். ஸோ 10 மிஷின் வந்தா அந்த குழி எல்லாம் வெட்டுறதுக்கு 60 நாள் ஆகும். அதே குழி அதே வேகத்தில் அதே புல்டோசர், சரிங்களா, அப்படி வச்சுப்போம். அதே புல்டோசர் 10க்கு பதிலாக 30ன்னு அதிகரிச்சா எத்தனை நாள்ல அந்த குழியெல்லாம் வெட்டும்? இதுதான் கேள்வி. கரெக்டா? கரெக்ட். இப்போ நல்லா யோசிங்க. 10 புல்டோசர் ஜேசிபி இருந்த இடத்துல 30ன்னு அதிகரிச்சிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா 10 ஜேசிபி இருந்தா 60 நாள்ல வெட்டும்னா அப்ப 30 வந்தா கண்டிப்பா அதை விட கம்மியான நாள் தானே பள்ளம் வெட்டும். ஆமா, ஏன்னா புல்டோசர் அதிகரிச்சிருக்கு. 10 இடத்துல 30ன்னு அதிகரிச்சிருக்கு. அப்ப கண்டிப்பா நாள் வந்து கம்மியா தான் ஆகும். கரெக்டா இல்லையா? கரெக்டா போடுறோம் பாருங்க. அப்போ ஒரு பக்கம் அதிகரிக்குது, இன்னொரு பக்கம் குறையிற மாதிரி வந்தா இந்த மாதிரி வட்டத்தை போட்டுங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை 10லையும் 60லையும் அந்த 10யும் 60யும் பெருக்குங்க.
எந்த எக்ஸ் இது எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது 30 அப்படின்றதுல தான் அந்த 30 அப்படியே வகுத்துங்க. இப்போ பாருங்க நான் நம்பர்லாம் கரெக்டாக போட்ட பார்த்து 0க்கு 0 கேன்சல் 1 3 3 ஈர் 3 6 2 10 20 நாள் அவ்வளோதான் 20 நாள். ஆப்ஷன் டி தான் சரியான முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் கொஸ்டின். இப்போ உங்களுக்கு தெரியவா புரிஞ்சிருச்சுங்களா? சரி ரைட். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது கேள்வி என்ன சொல்றான்னா 40 மாணவர்கள் ஒரு விடுதியில் தங்கியிருக்காங்க. அவர்களுக்கு 30 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் சேமித்து வைத்துள்ளனர். மாணவர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக மாறினால் அவ்வுணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு 7th நியூ புக்ல கேட்டிருக்கோம். கன்ஃபியூஷனே வேணாம், நம்பர்ஸ் எல்லாமே எழுத்துல கொடுத்துருக்கோம், அப்படியே எழுதுவோம். என்னன்னா 40 பசங்க ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இருக்காங்க. அவங்களுக்கு உணவுப் பொருள் குடோன்ல 30 நாள் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த மாணவரோட எண்ணிக்கை வந்து 2 மடங்கா மாறுதான். மடங்கு அப்படின்னு சொன்னாவே பெருகணும். மடங்குன்னா பெருகணும். அப்ப 2 மடங்குனா 2ஆல பெருகணும், 3 மடங்குனா 3ஆல பெருகணும், 4 மடங்குனா 4ஆல பெருகணும் சாமி. அப்போ 40 இந்த இடத்துல 2 மடங்கு ஆகுதுன்னா 40 2 பெருங்க 80 பசங்களா மாறும். சரிங்களா? 80 பசங்களா மாறினா எத்தனை நாளைக்கு உணவு வரும்? இதாயா கேள்வி. இதுல நம்ம முதல் கணக்குல சொன்ன மாதிரி தான். இப்போ 40 பேர் இருந்தா 30 நாளைக்கு உணவுப் பொருள் இருக்குது. இதே 80 பேரா இருந்தால் கண்டிப்பா 30 நாளை விட கம்மியா தான் வரும். ஆமாவா இல்லையா? ஆமா. அப்போ இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்க டிக்ரீஸ் ஆகும். அப்படி ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இன்னொரு பக்கம் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி வந்தா இந்த மாதிரி ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு எந்த வட்டத்துல எக்ஸ் இல்லையோ அதை அப்படியே பெருக்கிங்க. 40 30 பெருகிட்டேன். எந்த வட்டத்துல எக்ஸ் இருக்கு 80 அப்படின்ற வட்டத்துல அந்த 80 வகுத்துங்க. இப்ப சுருக்குங்க. 0க்கு 0 கேன்சல், 1 நாள் 4 2 நாங்க 8 2ல பாதி 1 30ல பாதி 15. அப்ப 15 நாள். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளவுதான்பா, முடிஞ்சிடுச்சு. சூப்பர். நெக்ஸ்ட் போயிடலாமா? போயிடுவோம். அடுத்த கணக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது கணக்கு என்ன சொல்றான்னா ஒரு தோட்டத்தை களை எடுக்க 6 தோட்டக்காரர்கள் 120 நிமிஷங்கள் தேவைப்படுகின்றன எனில் அதே வேலையை 30 நிமிடங்கள் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை? இதுல முக்கியமான விஷயம் இதுதாங்க. இப்போ இந்த கேள்வி பாருங்களேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படிதான் கேட்டான். அதுக்கு முன்னாடி கேள்வி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுலயும் பார்த்தா அதே குழியை வெட்ட எத்தனை நாள் ஆகும் அப்படிதான் கேட்டான். கரெக்டா? சோ எல்லா கேள்வியும் அப்படிதான் கேட்டான். இந்த கேள்வியில என்ன ட்விஸ்ட் வச்சிருக்கான்னா முடிக்க கூடுதலா இன்னும் எத்தனை பேர் தேவை, இதான் கேள்வி. இத்தனை கூடுதலா எத்தனை பேர் தேவை அப்படின்ற கீவேர்டு கொடுத்துருக்கோம். இதை நீங்க கொஸ்டின் எழுதும் போது ஒரு கோடு போட்டுங்க, இல்லைன்னா ஹைலைட்டர் இருந்தா ஹைலைட் பண்ணிங்க. என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் சொல்றேன் கவனிங்க. இப்போ ஒரு தோட்டத்துல களையெல்லாம் வெட்டணுமாங்க. 6 பேர் வேலை செய்யறாங்கன்னு வச்சுங்களேன். 6 பேர் வேலை செஞ்சா 120 நிமிஷத்துல கடன்னு விட்டுருவாங்க. ஆனா இந்த ஓனருக்கு 120 நிமிஷம்லாம் என்னால பொறுமை கிடையாது, 30 நிமிஷத்துல விட்டுருப்பா அப்படின்றாங்க. அப்படின்னா இன்னும் எத்தனை பேர் கூடுதலா தேவை அப்படின்னு சொல்றான். ஆல்ரெடி 6 பேர் இருக்கான், இன்னும் எத்தனை பேர் தேவை, இதான் கேள்வி. புரியுதா? புரியுது. இப்ப நார்மலா போடுங்க. அப்புறம் என்ன நான் சொல்றேன் என்னன்னா எதுவுமே எதுவும் இல்லை. நல்லா யோசிங்க. இந்த இடத்துல 120ன்றது 30 குறைஞ்சிருக்கு. கரெக்டா? இப்ப நல்லா யோசிங்களேன். 6 பேர் இருந்தா 120 நிமிஷத்துல முடிப்பான். இதை 30 நிமிஷத்துல முடினா கண்டிப்பா 6 பேரை விட அதிகமான ஆள் தான் தேவை. அப்ப இந்த பக்கம் அதிகமான ஆள் தேவைப்படுது, இந்த பக்கம் குறைவா இருக்கு. ஒரு பக்கம் அதிகரிச்சு ஒரு பக்கம் குறையிற மாதிரி வந்தா இதானே என்ன சொன்னேன்? வட்டத்தை இப்படி போடுங்க, தெளிவா பாருங்க. இது இப்படி வட்டம் போடுங்க, இப்படி வட்டம் போடுங்க. எந்த வட்டத்துல எக்ஸ் இல்லை? 6லையும் 120லையும் அதை அப்படியே பெருக்குங்க. எந்த வட்டத்துல எக்ஸ் இருக்கு? இந்த 30 கூட இருக்குது, அந்த 30 வகுத்துருங்க. அவ்வளவுதான். இந்த 0க்கு 0 கேன்சல், 1 3 3 2 3 6 2 12 24. இப்ப 24 ஆன்சரா அப்படின்னு போய் டிக் பண்ணீங்கன்னா ஆப்ஷனே டிக் பண்ணா முடிஞ்சு போச்சு. தப்பு. என்னங்க தப்பா போட்டீங்களே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆக்சுவலி 30 நிமிஷத்துல வெட்டணும்னா 24 பேர் தான் தேவை. ஆனா இவன் என்ன கேக்குறான்னா ஆல்ரெடி 6 பேர் இருக்கிறாங்க, இன்னும் எத்தனை பேர் தேவைன்னு தான் கேட்டுடான்.
அப்போ மொத்தம் 24 பேர் இருந்தால் 30 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். என்கிட்ட ஆல்ரெடி 6 பேர் இருக்கா இல்லையா, அதை 6 கழிச்சுங்க. 6 தானே, அது வேற தப்பா? ஆமாம் 6 தான். அப்போ 24 6 கழிச்சா 18 முடிஞ்சிடுச்சு. 18 பேர். ஆப்ஷன் பி தான் சரியானது. இதான் ட்விஸ்ட். இந்த மாதிரி தான் கேட்பான். இதெல்லாம் நீங்கள் தான் எக்ஸாம் பாயிண்ட்ல கரெக்டாக யோசித்து போடணும். சரிங்களா? புரியுதுங்களா? புரியுது. அடுத்தது 9வது கேள்வி. 4 தட்டச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க 12 நாள் எடுத்துக்கொள்வார்கள். மேலும் 2 தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்த்தால் அந்த வேலையை டேஸ்ட் நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. 7th நியூ புக் பேக்லையும் 2022 டிஎன்பிசிலையும் கேட்டிருக்கான். இதுவும் கொஸ்டினை பார்த்து தான் செய்யணும். என்னன்னா 4 பேர் ஒரு வேலையை 12 நாள்ல முடிப்பாங்களாம். ஏதோ ஒரு வேலை தட்டாச்சர்கள் சொல்றாங்க, நமக்கு வேற என்ன கூட சொல்லுவாங்க. ஜஸ்ட் கீ பாயிண்ட், 4 பேர் இருந்தா ஒரு வேலையை 12 நாள்ல முடிப்பாங்க. இப்ப 4 பேருக்கு பதிலாக இன்னும் கூடுதலா 2 பேரை சேர்த்துக்க சொல்றான் தானே பாயிண்ட். மேலும் 2 பேர் கூடுதலாக சேர்த்தா அப்ப 4 பேர் இந்த இடத்துல 6 பேரா மாறிடும். ஏன்னா 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. இது எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்களே யோசித்து பாருங்க. 4 பேர் இருந்தா ஒரு வீடை 12 நாள்ல கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப இதே 6 பேரா அதிகரிக்குது. 6 பேரா அதிகரிச்சா கண்டிப்பா 12 நாளோட கம்மியா தான் முடிச்சிடுவாங்க. கரெக்டா இல்லையா? அப்ப இந்த பக்கம் அதிகரிக்குது, இந்த பக்கம் குறையுது. ஆமா தானே? ஆமாம்பா. அப்படின்னா இப்படி ஒரு வட்டத்தை போடுங்க. எக்ஸ் எதுல இல்ல? 4லயும் 12லயும். அதை அப்படியே பெருக்குங்க. எக்ஸ் எதுல இருக்குது? 6ல இருக்குது. அதை வகுத்துருங்க. 1 6 6 6 12 2 4 8. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கட்டன்னு போட்டாச்சு. நடுவில் ஒரு கணக்கு மட்டும் நம்ம கரெக்டாக நம்ம ஷார்ட்கட்டில் தான் வருது. தவறா 28க்கு பதிலாக 32 போடுறேன். அதான் அந்த மாதிரி நீங்களும் தப்பு பண்ணாதீங்க. நான் பண்ணது தப்பு தான். பட் அது நான் பார்த்து போடுறதுல நான் மொபைலில் போடுறதால மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் பண்ணது கரெக்டுன்னு மேற்கோள் காட்டல. நான் போட்டால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. டிஎன்பிசி நீங்கள் இது மாதிரி தப்பு போனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன். ரைட்டு. ஹோம்மார்க் கொஸ்டின்லாம் நீங்கள் எழுதிங்க பார்க்கலாம். 10வது கொஸ்டின் ஒரு பெட்ரோல் தொட்டியை 16 குழாய்கள் 18 நிமிஷத்துல நிரப்புகிறது. 9 குழாய்கள் அதே தொட்டியை டேஷ் நிமிடங்கள்ல நிரப்பும் அப்படின்னு 7th நியூ புக் பேக்ல கொடுத்துருக்கான். ஸோ நீங்க இதே நான் சொன்ன கான்செப்ட் போடுறது கரெக்ட் ஆன்சரும் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். ஆப்ஷன் ஏ 8, பி 32, சி 16, டி 18. உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பிரதர் சிஸ்டரே அதுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. சப்போஸ் எல்லாருக்குமே டவுட் வந்தால் நான் தனி வீடியோ போடுறேன். சரிங்களா? அடுத்தது 11வது கேள்வி. 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாள் எடுத்துக்கொள்வார்கள் எனில் அவர்களுடன் மேலும் 15 பேர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேலும் 15 பேர் சேர்ந்தா அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? இப்போ 15 பேர் பார்த்தீங்கன்னா 40 நாளில் முடிச்சிடுவாங்க. இப்போ மேலும் 15 பேர், ஆல்ரெடி 15 இருக்கான், மேலும் 15 பேர்னா அப்போ 30 பேராக மாறிடும். 30 பேர் எத்தனை நாளில் முடிப்பேன்னு கேட்டான். ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் இந்த பேட்டர்ன் போட்டாவே ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஆப்ஷன் ஏ 30 நாள், பி 40 நாள், சி 25 நாள், டி 20 நாள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது 12வது கேள்வி. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஆன்சர் போடும்போது 12ன்னு போடுங்க, 10ன்னு போடுங்க. ஏன்னா நம்பர் போடாமல் நீங்கள் போட்டிங்கன்னா நான் எந்த கொஸ்டின் தெரிஞ்சுக்கிறது. அடுத்தது 12வது கேள்வி. 8 விவசாயிகள் 18 நாளில் நிலத்தை உழுது முடிப்பாங்க எனில் அதே நிலத்தை 12 விவசாயிகள் எத்தனை நாளில் உழுது முடிப்பாங்கன்னு 2023 டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். ஆப்ஷன் ஏ 22 நாள், பி 12 நாள், சி 10 நாள், டி 15 நாள். அடுத்தது 13வது கேள்வி. 40 வேலையாட்கள் ஒரு செயல் திட்ட வேலையை 8 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க எனில் அதே வேலையை 4 நாள்ல முடிக்க எத்தனை வேலையாட்களின் தேவைப்படும் வேலையாட்களின் எண்ணிக்கை? 7th நியூ புக் பேக்ல கொடுத்துருக்காங்க. 8 ஆப்ஷன் பி 80, சி 20, டி 40 அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஃபைனல் கேள்வி 14வது கேள்வி. ஒரு பொம்மை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையில் 36 இயந்திரங்களை கொண்டு 54 நாட்கள்ல மகிழுந்து பொம்மைகளை உற்பத்தி செய்கிறது. சரி, அதே அளவில் மகிழுந்து பொம்மைகளை 81 நாள்ல உற்பத்தி செய்ய எத்தனை இயந்திரங்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே மாடல் நம்ம போட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ 10, பி 20, சி 24, டி 15. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் எத்தனை கேள்வி? 1 2 3 4 5 கேள்வி ஹோம்வொர்க்காக கொடுத்துருக்கேன். மறக்காம எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இதோட நம்மளுக்கு எதிர் விகிதம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு கிளாஸ்ல நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி
எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு தெரியல. அதை ஒரு கிளாஸாக எடுத்து முடிச்சுனா நமக்கு நேர் மற்றும் எதிர் விகிதம் கம்ப்ளீட் ஆகிடும். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இதில் உறுதினே சொல்லிடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.